வீரவநல்லூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் கலந்து கொண்டார். சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது எடப்பாடியை ஆதரித்தது மிகப்பெரிய தவறு. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பேச்சு. வீரவநல்லூர், மார்ச் 18. சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது எடப்பாடியை ஆதரித்தது நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று வீரவநல்லூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பேசினார். நெல்லை மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் பிரச்சார ஆலோசனைக் கூட்டம் வீரவநல்லூரில் நடந்தது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் தலைமை வகித்தார். ஒன்றிய செயலாளர்கள் முத்துப்பாண்டி பிரபு, முத்துகிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர். தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் வரவேற்றார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேசுகையில், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் பயன்பெறும் வகையில் திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். இந்திய அரசு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நிதி பகிர்வு அளிக்கிறது. மாநில மக்கள் தொகை, அவர்களின் தரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நிதி பகிர்வு வரையறுக்கப்படும். அந்த வகையில் தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு 4% மட்டுமே வழங்கியுள்ளது. ஒன்றிய அரசுக்கு மகாராஷ்டிரா மாநிலமும் தமிழ்நாடு அதிக அளவில் வருகை மூலம் நிதியளிக்கின்றனர். அதிக வரி செலுத்தியும் தமிழகத்திற்கு நிதி பகிர்வில் மத்திய அரசு உரவஞ்சனையுடன் செயல்பட்டு வருகிறது. தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரவேண்டும் என்ற நோக்கத்தில் ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை எடப்பாடி பழனிசாமி தடுக்கிறார். ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு முறையான நிதி பகிர்வு அளிக்காத நிலையில் திறமையான ஆட்சியின் மூலம் தமிழகத்திற்கு பொருளாதார வளர்ச்சியில் 11.08% எட்டியுள்ளது. சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது என்னுடைய ஆதரவில் இருந்த 11 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரவு அளித்த காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி அரசு தப்பியது. அவர் முதல்வர் பதவியில் தொடர்ந்தார். அரசியல் ரீதியாக எடப்பாடியை ஆதரித்தது நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதிமுகவை படுகுழியில் தள்ளி மீள முடியாத நிலைக்கு கொண்டு வந்துவிட்டார் எடப்பாடி. தமிழக அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களை பிற மாநிலங்கள் வியந்து பார்க்கின்றன. முதல்வர் கொண்டு வந்துள்ள சிறப்பான திட்டங்களால் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர வேண்டும் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர் என்றார். கூட்டத்தின் இறுதியில் வீரவநல்லூர் பேரூர் கழக செயலாளர் வி. சுப்பையா நன்றி கூறினார். நிகழ்வில் முன்னாள் எம்பிக்கள் ரவீந்திரநாத், கோபாலகிருஷ்ணன், முன்னாள் எம்எல்ஏ ஐயப்பன், மாநில திமுக சுற்றுச்சூழல் அணித் தலைவர் பூங்கோதை, ஆலடி அருணா, ஆலங்குளம் பேரவை தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன், மாவட்ட துணை செயலாளர் தமயந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தளபதி அவர்களுடைய சீரிய தலைமையில் 5 ஆண்டுகால ஆட்சி அத்தகைய மகத்தான ஒரு தலைவரின் ஆணைக்கிழமை இன்றைக்கு திருநெல்வேலி மேற்கு மாவட்ட திமுக சார்பாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை வகித்து சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்து நடந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை தலைவர், திருநெல்வேலி மேற்கு மாவட்டங்களை செயலாளர், தென் மாவட்டங்களில் தென்காசியில் ஆரம்பித்து தலைமை செயற்குழு உறுப்பினர் எங்களுடைய உதயநிதி இந்த மதுரை பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் பணியாற்றி வருகின்றது. புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் ஐயா இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 முறை முதலமைச்சர் பதவியை அளித்தார்கள். அந்த பதவியை மீண்டும் அம்மா அவர்களுக்கு திருப்பி கொடுத்துள்ளார் ஐயா அவர்கள். நான் இருந்த அந்த இயக்கத்தில் இளைஞர்கள் பாத்திரையினுடைய மாவட்ட செயலாளராக 10 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கின்றேன். பல்வேறு இளைஞர்களையும் சேர்த்திருக்கின்றேன். அடுத்த அமைப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்ம தலைமையில் தான் இந்த நாட்டில் முதல்வர்
என்பது உறுதி செய்யப்பட்ட இந்த நேரத்தில் அந்த அளவுக்கு நம்முடைய பணி சிறப்பாக நடைபெற்று இருக்கு. அந்த சூழ்நிலையில இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 முறை முதல்வராக இருந்து இதுதான் நமது இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தினம் எந்த காரணத்திற்காக அவர்கள் அமைத்தார்களோ அதிலிருந்து மாறுபட்டு போன காரணத்தினால் இந்த தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தாய் கழகம் அது ஒன்றுதான் ஒரிஜினல் உணர்வோடு இந்த இயக்கத்தை சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையிருக்கின்ற அம்பாசமுத்திரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பன்னீர்சேகர் அவர்களே, எல்லா பத்திரிகையும் எழுதுறாங்க, எல்லா கைட்டும் சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் தொடர்கிறது, தனது ஸ்டாலின் என்பதை உலகத்துக்கே தெரிந்த வகையில் இந்த பத்திரிகைகளால் சிறப்பான முறையில் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் ஒரு பேரின் புகழையும் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த 5 ஆண்டு காலத்துல நம்முடைய தளபதிகள் செய்திருக்கிற சாதனை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் 38 மாநிலங்கள் இருக்கிறதா, 38 மாநிலங்கள்லயும் இந்த அளவுக்கு எந்த மாநிலத்திலும் இந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதாக யார் பார்த்தாலும் கிடையாது. எல்லா மாநில முதல்வர்களும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுகிற திட்டங்கள் எல்லாம் போய் பார்த்து வந்து அந்தந்த மாநிலங்களிலே நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார். தமிழ்நாடு பொறுத்த மட்டும் அந்த மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கு. ஆட்சி நம்பர் சட்டமன்றத்தில் வந்ததுனால்தான் நல்ல திட்டங்கள்லாம் வரும். கடந்த காலத்தில் ஒரு முறை திராவிட முன்னேற்ற வாய்ப்பு இழந்த காரணத்தினால நல்ல ஒரு திட்டங்கள்ல இந்த பகுதிக்கு வராம போயிருக்கு. அதை எண்ணிப்பாங்க. இங்க பாருங்க, இந்த ரிங் ரோடு இருக்கு. நான் ஸ்பீக்கரா இருக்கும்போது தலைவர் கலைஞர்கிட்ட சொல்லி அந்த ரிங் ரோடு அமைக்க சொல்லி நான் வச்சேன். தலைவர் இயற்கையை ஏற்று அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். 10 வருஷமா அதிமுக ஆட்சி இருந்தது. அந்த திட்டத்தை என்னைக்கா நிறைவேற்றினா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம வேண்டுகோள் வச்ச பேர்ல இப்போ நிறைவேற்றி தந்திருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி அந்த பதவியத்தில் தனக்கு தக்க வைக்கணும் நம்பிக்கையோடு அந்த பதவியை யார் வந்தாலும் நம்ம கையில் ஒப்படைச்சு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. கட்சிக்கு உண்மையா இருந்தேன், கட்சிக்கு உண்மையா இருந்தேன். நிறைய நம்பிக்கையோட பேர நம்பிக்கையில் ஓட்டெடுத்து அப்படிப்பட்ட வந்து அந்த அளவுக்கு அதிமுக இருக்கணும், மக்களுக்கு உறவு சக்தியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று உணர்ந்து திமுக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் அவர்கள் அவர் வந்து மிக முக்கியமான கூட மாவட்ட செயலர் கூட நடக்கும் போது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய அவருக்கு வரவேற்பு அவருடைய எப்படி அந்த அளவுக்கு இவருக்கு முக்கியம் கொடுக்கும். அதனால மக்கள் இருக்கிறது, மக்கள் உதவி பண்ணணும். இயக்கம் ஒன்றுதான் மக்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் ஒருவருடைய ஒரு இயக்கமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற உணர்வோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கேள்வி கேட்டு 23 பேர் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெற்றதை நீங்கள் உருவாக்கிற மூலம் நிச்சயமாக ஒவ்வொரு கல்விகள் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு சட்டமா 3 குடிக்கணும். அந்த அளவுக்கு பேச்சு ஒவ்வொரு உண்மையான அதிகாரிக்கு குடிக்கும். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் என்னை ஏற்றி நிச்சயம் மண்டலம் உண்மையான ஒரு கட்சிக்காரருக்கு இதுபோல உணர்வுகள்னா அவங்களும் கட்சிக்காரங்க அவங்க எடுத்துக்க முடியுமா? அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில
எல்லாரும் எடுத்து பேசி எல்லாரும் அவமானப்படுத்தக்கூடிய மக்கள் ஏமாற்றுகின்ற வகையில இது வந்து கொண்டிருக்கிறது. அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம போட்டு முன்னேறணும் அப்படிங்கிற உடம்போட முன்னேற்றங்களுக்கு நீங்க பணியாற்றி பேசி ஈட்டி தர வேண்டும் என்ற மாவட்டத்தில் தான் கட்சி உழைக்கிறேன். திருநெல்வேலி மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இன்று வரையில் தேர்தல் பிரச்சார ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் மாண்புமிகு சட்டப்பேரவையுடைய முன்னாள் தலைவர் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றிலிருந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்கும் கண்ணியத்துக்குரிய உயர்விருதுக்காக ஆவடையப்படுவார்கள். ஏற்படுகின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் சேகரவர் உறுப்பினர் பிரபாகரன் ஜோசப் ராஜ் முன்னாள் மாநில சுற்றுச்சூழல் டாக்டர் கோமுறை ஆணைய இந்த நல்ல நேரத்தில் உங்களெல்லாம் சந்தித்து பார்க்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கையை மாணவர்களை உருவாக்கி நமக்கு கழகத்தினுடைய தலைவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா நம்முடைய வாங்கி வருவான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை யூனியன் உருவாக்குகின்ற நம்முடைய தலைவர்களுக்கு நான் நன்றிகள் வருகின்றேன். பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். நான் கட்சியுடைய நம்பிக்கையில்லாத அதை கூட நாசமாக இங்கே சொல்லி நம்பிக்கையில்லாத கொண்டு வந்தவர்களே அவர் முன்னாடி என்ற ஒரு நிகழ்வு நம்முடைய திராவிட பாரம்பரியத்தில் அண்ணா அவர்கள் நம்முடைய இயக்கத்தை கட்டுக்கோப்ப நடவடிக்கை அண்ணா என்கிற ஒன்றே ஒருவரே இந்த இயக்கத்திற்கு சாதனையை மறந்து என்ற நிலையை உருவாக்கி தமிழர்களுக்கு அடையாளத்தை எவ்வளவு சூழ்நிலைகள் இடக்காக வந்தாலும் சுவாமி என்றாலும் பூமியுமே ஏற்பட்டாலும் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு அச்சுறுத்தல் வந்தாலும் அதை மாநிலிருந்து நாங்கள் மாநில சுயாட்சி எவ்வளவு படைக்கிறார் இந்த
ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யக்கூடிய நீராக ஒரு சூழ்நிலை படித்த அறிவிற்கும் நம் மாவட்டத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்குவது ஆனால் இந்த வருஷக்கான தொழில்களை முயற்சி அதனோட தொழில் வருமானம் நாங்கள் அவசியம் தனியார் வருமானம் அறியாத நிலைகளில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களின் அறியாத பொருளாதார வளர்ச்சி நம்முடைய உலக ஆட்சி வளர்ச்சி மத்திய அரசு ஆனால் நம்ம மத்திய அரசு நம்ம நிதியை தரவேண்டும் நம்முடைய சொந்த மாநிலங்களுடைய வருவாயை கொண்டு பொருளாதாரத்தில் இருந்து வளர்ச்சியை தமிழ்நாடு அறிந்து சொன்னால் அவருடைய தலைவர்களுடைய முயற்சி சாதனை தமிழ்நாடு போராட்டம் தமிழ்நாடு வெளியும் ஆனால் மத்திய கூட்டாட்சி மாநில சுயாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அரசாட்சி நடைபெறும் போது நம்மளோட கொண்டாடுவதாக சகோதரர்களோடு எது ஏற்பட்டாலும் அனைவரும் முதல்வர் ஆட்சியை நடைபெற்றுக் கொள்கிறது என்ற நிலையில் நம்ம தகவல் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தான் அமர்ந்திருக்கின்ற அத்தனை மாவட்டத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை தலைவர் நடத்தி வருகிறார். மக்கள் அனைவரும் ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். மேலும் ஒரு மாவட்டம் வித்தியாசங்களால் நம்மாட்சியை தமிழ்நாட்டில் வாழ்க்கை சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். நம்ம சபாநாயகர் அதுதான் முன்னாடி சொன்னாங்க. அவருடைய ஆட்சியை தமிழகம்
ஐயா அவர்களை